கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி, எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல கூட்டணி, அருமையான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமையும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள சூலக்கல் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. வெற்றியாளர்களுக்கு நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டன. எம்எல்ஏ SP வேலுமணி, பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய SP வேலுமணி, திமுக ஆட்சியில் பொதுமக்கள் பாதுகாப்பற்றவர்களாக உள்ளதாகவும், விவசாயிகள் தங்கள் தோட்டத்திலிருந்து மண் எடுப்பதற்கு ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 50 லட்சம் வரை அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் நல்ல கூட்டணி அமைத்து 200 தொகுதிகளை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி, எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல கூட்டணி, அருமையான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமையும். நீங்கள் ஒட்டுமொத்த மக்களும் திமுக ஆட்சி உடனடியாக போக வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு தொடர்ந்து அதிகமான திட்டங்களை எடப்பாடியார் கொடுத்துருக்காரு. திமுக எதுவும் செய்யலை. ஆகவே அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சட்ட ஒழுங்கிலிருந்து எல்லாமே மிக மோசமான நிலையில் இருக்கிறதாகவே கண்டிப்பாக நல்ல அருமையான வெற்றி கூட்டணி எடப்பாடி தலைமை அமைந்து அதிகமான கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் செய்வோம் என்று கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.